மகாபெரிவாச்சரணம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இது பெரியவாக்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆச்சாரியார் அவர் ஸ்தாபனம் பண்ணின அந்த ஷண்மதங்களையும் தொடர்பு படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சொல்லும் பொழுது அபார கருணா சிந்தும், கருணை கடலாக இருக்கக்கூடியவர். இதை சொல்லும் பொழுது இன்னொரு வாக்கியம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அவ்வியாஜு கருணாமூர்த்தி, கருணாமயி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காரணமே இல்லாமல் கருணை பொழிபவர். தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் மீண்டும் மீண்டும் கருணை பொழிந்து கொண்டுதான் இருப்பாள். அவளுக்கு அந்த மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இல்லையா? அங்குதானே கருணை இருக்கும். அப்ப அவள் அம்பிகையாக இருக்கிறாள். அந்த அம்பிகையை சொல்லக்கூடிய சாக்தம். அப்ப பெரியவா இங்க அம்பிகையாக இருக்கிறார். சரி, அடுத்தது ஞானதம். இந்த ஞானத்தை கொடுப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சூரியனுக்காக சொல்லக்கூடிய நாமங்களில் வரும் பொழுது ஞானபாஸ்கரன் அப்படின்னு வரும். அப்ப அந்த ஞானபாஸ்கரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தோடகாசத்திலையும் சொல்லியிருப்பாரு. அகிமாம்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சூரியனை பற்றி சொல்லக்கூடியது அகிமாம்சு. எதுக்காக இந்த சூரியன் என்றால், சூரியன் காலையில் கண் விழித்ததில் இருந்து, அதாவது சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரை ஒரே மாதிரியாக தன்னுடைய வேலையை இடையறாமல் செய்து கொண்டே இருக்குமா. அப்படித்தான் ஆதி ஆச்சாரியாரும் தான் பிறந்ததில் இருந்த அந்த அவதார நோக்கோடு எதற்காக பிறந்தாரோ அந்த அவதாரம் எடுத்தாரோ, அப்படி பிறந்த அடுத்த நொடி முதலாக என்ன நினைத்து இந்த அவதாரம் எடுத்தாரோ அதற்காகவே பாடுபட்டு இறுதி வரை தன்னுடைய சீடர்களாக வைத்துக்கொண்டு ஷண்மதங்களை ஸ்தாபனம் செய்து தர்மத்தை காப்பாற்றி வழி நடத்தினார். அப்ப இங்கு சொல்லும் பொழுது சௌரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்காக இருக்கக்கூடிய அந்த மதம். அடுத்தது சாந்தரூபிணம். இந்த சாந்தரூபிணம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யாருடைய நினைவு வரும் அப்படின்னா மகாவிஷ்ணு. எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும், எத்தனை அசுரர்கள் இருந்தாலும், அவர்கள் எத்தனை கொடுமைகள் செய்தாலும் இவர் எப்படி இருப்பாராம்? இந்த பாம்பு படுக்கையில காருண்யத்தோடு லாவண்யத்தோடு அவரை மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றக்கூடிய அத்தனை கருணையோடு இருப்பாராம். அப்ப இங்கு சொல்லப்படுவது வைணவம். அப்ப பெரியவாவை இப்ப மகாவிஷ்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்ரீ சந்திரசேகரன். இதை யாரு சொல்லுவாங்க? பரமேஸ்வரன் நம்ம சொல்லுவோம். அப்ப பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது சந்திரமௌலீஸ்வரன் அப்படின்னு சொல்றோமா? அப்ப அப்படி சொல்லும் பொழுது சைவமாக வழிபடக்கூடிய அந்த மதம். அப்ப இப்ப பெரியவா பரமேஸ்வரனாக இருக்கிறார். அடுத்தது குரும். குரும் சொன்ன உடனே தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த சுப்பிரமணியன், அவருடைய பேரு சுவாமிநாதன். பெரியவாக்கு அவருடைய சின்ன வயசுல இருந்த பேர் சுவாமிநாதன். ஆக இப்ப சொல்லக்கூடிய மதம் கௌமாரம். எப்பொழுது அவர் சண்முகராக இருக்கிறார். அடுத்தது பிரணமாமி முதான்வகம். எப்பொழுதுமே சந்தோஷமாக புன்னகை பூத்த முகத்தோடு இருக்கக்கூடியவர். சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது யார் என்றால் கணபதி. அந்த கணபதியை நாம் எத்தனை முறை பார்த்தாலும் மனம் ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அப்படி அந்த குழந்தைத்தனமான முகம், அப்படித்தான் பெரியவாவனுடைய அந்த சாந்தமான முகம், எப்பொழுதும் புன்னகையை தவழக்கூடிய முகம். இன்னும் யாரெல்லாம் பெரியவாவை பார்க்கலையோ அவங்க இப்ப அவருடைய அந்த படத்தை பார்த்தா கூட அப்படியே அந்த புன்னகையை தவழக்கூடிய முகத்தை பார்த்தால் அந்த வைத்த கண்ணை நமக்கு எடுக்கவே முடியாது. இன்னும் பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கானாபத்தியம். ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஷண்மதத்தை ஸ்தாபனம் செய்தவராக இருக்கக்கூடியவர். அந்த ஷண்மதமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களாகவும் அவரே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம்
மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். பெரியவாவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நம்ம பேசினாலும் அதற்கு வார்த்தைகளே போதாது. அவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவரை பற்றி இருக்கும். இன்னைக்கு அவர் சித்தியான இந்த நாளில் அவருடைய பெருமைகளை ஏதோ இந்த அளவுக்காவது சொல்றதுக்கு நமக்கு பகவான் பிரார்த்திச்சிருக்காரு, பெரியவா அனுகிரகம் செஞ்சிருக்காரு, நம்ம சந்தோஷப்படணும். இன்னொரு வந்த ஸ்லோகம், அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபெரிவா சரணம்.